ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் எப்படி குக் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை எடுத்துகிட்டு அதில் குக்குங்கிற சுவிட்சை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதும் இப்போ நம்ம கடாயில் நெய் ஒரு 50 கிராம், ரீஃபண்ட் ஆயில் ஒரு 50 கிராம் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டு நல்லா அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் வதக்குவோம். நல்லா இந்த உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயம் ஒரு 6 துண்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதங்கினதும் உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். உங்களுக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ஒயிட் ரைஸ் வைக்கலாம், பிரியாணி பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். தக்காளி ஒரு 3, பச்சை மிளகாய் ஒரு 3, அதையும் கட் பண்ணி அது கூட இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் உங்கள் காய் எல்லாமே நீங்கள் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 1/2 ஹவரில் நமக்கு குக்கும் முடிஞ்சிடும். தக்காளி நல்லா வதங்கினதும் நான் கேரட்டு, பீன்ஸு, பட்டர் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த காயை நம்ம அது கூட போட்டு நல்லா வதக்கலாம். நான் இப்போ 1/4 படி உலக்கில் 1.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் காய் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளியோட இந்த காயும் நல்லா வதங்கட்டும். காய் நல்லா வதங்கினதும் இப்போ மிளகாய் தூள் நம்ம 1 ஸ்பூனு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். காய் கொஞ்சம் இந்த மசாலோடு நல்லா வதங்கிடும். இப்போ
உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ சாப்பாட்டுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நெக்ஸ்ட் இப்போ அது கூட தயிர் ஒரு 2 ஸ்பூனு ஆட் பண்ணிக்குவோம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு நம்ம தண்ணியெலாம் வந்து ஊற்ற வேணாம். நமக்கு அதில் மசாலில் உள்ள தண்ணியிலே இந்த காயெல்லாம் உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான்வெஜ் பிடிக்காதவங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி வெஜ்ஜில் வந்துட்டு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கு காய் 3/4 பதம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் 1.5 உலக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால அதே உலக்கில் 3 உலக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ரைஸ் வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம ரைஸையும் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி மசாலா தண்ணி கொதித்ததும் நம்ம அந்த தண்ணியோட அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா நம்ம 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ மூடி வச்சுடுவோம். 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு குக் ஆகட்டும். குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி சாப்பாடு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து தம்மில் விட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி குக் பண்ணுறதுன்னு தெரியும். நல்லா குக் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் குக்குங்கிறத ஆஃப் ஆகி வார்ம் ஆன் ஆகிடும். இப்போ நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வெஜ் பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.